காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலேசியாவில் இருக்கிற புடு ஜெயில் அப்படின்ற பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். புடு ஜெயில் மலேசியாவில் இருக்கிற ரொம்ப ஹாண்டடான ஒரு ப்ரிசம். இந்த ப்ரிசமை பார்த்தோம்னா கரெக்டாக 1895 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 1891 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1895 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த புடு ஜெயிலை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் பார்த்தோம்னா ஒரு சைனீஸ் சுடுகாடாக இருந்திருக்கு. அங்கே இருக்கிற பிணங்களை எடுத்து தூக்கி போட்டு அந்த சுடுகாடை கலைச்சிட்டோம் தான் இந்த புடு ஜெயிலை கட்டியிருக்காங்க. ஜெயிலெலாம் கட்ட ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டுருக்கு. நிறைய கைதிகளையும் அங்கே அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் மோசமான கொடூரமான கைதிகள் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புடு ஜெயிலை அடைச்சி வைப்பாங்க. இந்த ஜெயிலை கரெக்டாக 1996 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மொத்தமாக 2000 இருந்து இந்த ஜெயில் உள்ளே இருக்கிற பில்டிங்ஸை எல்லாத்தையுமே இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது பார்த்தோன்னா வெறும் அதோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்புறமா அந்த புது ஜெயிலை சுற்றி இருக்கிற வால் மட்டும்தான் இருக்குது. இப்போது எதனால் இந்த பிளேஸ் மலேசியாவில் இருக்கிற ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் அப்படி சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த ப்ரிசமை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு அங்கே இருக்கிற ஜெயில் கைதிகளுக்குலாம் காலரி பிளேட் நிறைய அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால நிறைய பேர் அங்கே இறந்துருந்துருக்காங்க. எதனால் அங்கே இருக்கிற ஜெயில் கைதிகளுக்குலாம் காலரி பிளேட் வந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு பழைய கிணறு தான். இந்த பழைய கிணறு பார்த்தோன்னா சைனீஸ் சமாதி இருந்த காலத்துலேருந்தே அது அங்கே தான் இருக்குது. அதை யாருமே யூஸ் பண்ணதும் கிடையாது, அதை யாரும் பராமரித்ததும் கிடையாது. ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் கெட்டு போயிட்டு அஃபெக்ட் ஆகும். இந்த கெட்டு போன தண்ணியை தான் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு காலரை பிளேட் அவங்க அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. அங்கே இருந்த ஜெயில் கைதிகள்லாம் காலரையால் மட்டுமே அவங்க அஃபெக்ட் ஆகும். அங்கே நிறைய மோசமான கைதிகள் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கைதிகளுக்குள்ளேயே நிறைய சண்டை வருமா. அதனாலே நிறைய பேர் அங்கே இறந்து போய் இருந்திருக்காங்களாம். அப்புறமா இந்த தூக்கில் போட்டு அங்கே இருக்கிறவங்கள சாகடிக்கிறது, கொடூரமான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொடூரமான விஷயங்கள் அந்த ஜெயிலில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் 2 அப்போது நிறைய ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல இறந்து போய் அவங்கள அங்கே புதைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிறைய கொடூரமான மரணங்கள் நடந்ததுனால தான் இந்த புது ஜெயிலு ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெயிலில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸருக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கும். எப்படின்னா யாருமே இல்லாத இடத்துல யாருன்னா ஓடுற மாதிரியும் யாருன்னா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதே மாதிரி யாருமே இல்லாத இடத்துல சங்கிலிகள் உருள்ற மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூட்டி இருக்கிற கதவு உள்ள யாரோ குளிக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கு. இந்த மாதிரி அங்கே இருக்கிற அமானுஷமான விஷயங்கள் அங்கே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஹஜி அப்படின்ற ஆஃபீஸர் புடு ஜெயிலில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவரும் இன்னொரு ஆஃபீஸரும் நைட் டைமில் அந்த புடு ஜெயிலர் ரவுண்ட்ஸுக்கு போகும்போது அங்கே தூரத்தில் ஒரு ஆஃபீஸர் இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நின்றுருக்காங்க. அதை இவங்க 2 பேருமே பார்த்துட்டு யார் இது இந்த டைமில் நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்க போயிருக்காங்க. அப்போது அந்த உருவம் கையை தூக்குன மாதிரி திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு. இதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது நம்ம மனப்பிரமையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் எப்படி 2 பேருக்குமே ஒரே டைமில் அந்த மாதிரி காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டும் வந்திருக்கு. புடு ஜெயிலே ரொம்ப ஹாண்டடான பிளேஸ் எதுனா அது வார்டன் தங்குற ஒரு ரூம் தான். அந்த ரூமில் தங்கின வார்டனுக்கு எல்லாருக்குமே யாரோ அவங்க நெஞ்சு மேலே உட்காந்து பயங்கரமாக அமுக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அதனாலே யாரும் அந்த ரூம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த புடு ஜெயிலில் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தோன்னா இந்த புடு ஜெயிலோட ஒரு கைதி தான். ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கழுத்தில் அறுத்துக்கிட்டாங்க. அங்கே பார்த்த வார்டன் அப்புறமா மற்ற ஜெயில் பிரிசோனர்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமான நிலைமையில காப்பாற்றியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு இந்த ஜெயிலில் தூக்கு தண்டனை போடுறதுக்கான டேட் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணும் மெடிக்கலில் இருந்திருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்ம டேட் எல்லாம் தள்ளி போட தேவையில்லை, அந்த பொண்ணை நம்ம இப்போயே தூக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ண டேட்லேயே அந்த பொண்ணை தூக்கிலையும் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இருந்த அந்த காயம் ஒழுங்காக ஆறாததுனால அவளை தூக்கில் போடும்போது அவளோட தலை தனியாக துண்டாக விழுந்துட்டுருக்கு. இது அந்த ஜெயிலில் நடந்த இன்னொரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஜெயிலில் இன்னும் ஹாண்டடான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணோட ஆத்மா நைட் டைமில் தலையே இல்லாமல் ஒலாத்துறதாகவும் அங்கே இருக்கிற ஜெயில் பிரிசோனர்ஸ் அப்புறமா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணு பயம்புத்திட்டு இருந்தாங்க. புடு ஜெயிலில் ஒரு நாள் நைட் ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கு போடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் அவரை டியூட்டிக்கு போட்டிருக்காங்க. அப்போது
கரெக்டாக அந்த தூக்கு போடுற ரூமில் இருந்தே அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை நோக்கி அவர் மெல்ல மெல்ல நடந்து போகிறார். என்னதான் சவுண்டு அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்ற ஆர்வம் அவர் இழுத்தது. அப்படி போய் அவரை பார்க்குறப்போ அந்த பொண்ணு அவள் தூக்கிலேருந்து எப்படி செத்தாலோ அதே மாதிரி தலையே இல்லாமல் அவள் பாடி அங்கே நின்று இவரையே பார்த்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அவர் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து அங்கே இருக்கிற ஜெயில் பிசோனர்ஸ் எல்லாருமே வேறு ஜெயிலுக்கும் மாற்றிட்டாங்க. அப்புறமா அந்த ஜெயில் உள்ளே இருக்கிற பில்டிங்ஸை இடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. புது ஜெயிலில் பார்த்தோன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. மேபி நம்ம இப்போ போனால் கூட நம்மளுக்கு கூட அந்த அமானுஷமான விஷயங்கள் கூட நடக்கலாம்.